திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்கள் பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது சென்னை கொளப்பாக்கம் விஐபி அனுகிரகா குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அனுகிரக விநாயகருக்கு நடைபெற்ற 3ஆம் ஆண்டு சம்பஸ்திர அபிஷேகம் குறித்து பார்க்கவிருக்கிறோம். பாருங்கள். திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். சென்னை கொளப்பாக்கம் பகுதியில் உள்ள விஐபி அனுகிரகா குடியிருப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ அனுகிரக விநாயகருக்கு கடந்த 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று 3ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பெரியவர்களின் வாக்கிற்கு ஏற்ப இந்த விஐபி அனுகிரகா குடியிருப்பில் அற்புதமாக குடிகொண்டுள்ளார் இந்த அனுகிரக விநாயகர். இங்குள்ள 120 குடும்பங்களின் விருப்பத்திற்கு கடந்த 2021ஆம் ஆண்டு கோவில் கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வருஷாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 3ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம் கடந்த 18ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. இங்குள்ள குடியிருப்பு வாசிகளின் இஷ்ட தெய்வமாக மாறிவிட்ட இந்த அனுகிரக விநாயகருடன் பரிவார மூர்த்திகளாக தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு மற்றும் விஷ்ணு துர்கை ஆகிய தெய்வங்கள் எழுந்தருளி உள்ளன. 3ஆம் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு அன்று காலை 9 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, யஜமானர் சங்கல்பம், கலச ஸ்தாபனம், புண்ணியாவாஜனம், வேதிகா அர்ச்சனை, கணபதி ஹோமம், மூலமந்திர ஹோமம், பூர்ணாகதி, தீபார்த்தனை ஆகியவை நடைபெற்றது. அதே நேரத்தில் மூலவருக்கு மகா அபிஷேகமும் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலசங்கள் புறப்பட்டு ஆகி பரிவார மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகமும் மூலவருக்கு கலசாபிஷேகமும் நடைபெற்றது. அதன் பின்னர் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப நைவேத்தியங்களுடன் மகா தீபாராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாத விநியோகம் நடந்தேறியது. அன்று மாலை உற்சவருக்கு சிறப்பு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டது. விநாயகர் தலையில் பாண்டியன் கொண்டையும் கையில் அஸ்திரத்துடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். அப்போது விநாயகருக்கு சோடச உபச்சாரங்களுடன் தீபாராதனை செய்யப்பட்டு திருவீதி புறப்பாடானது சிறப்பாக நடைபெற்றது. குடியிருப்பு வாசிகள் அனைவரும் விநாயகரை வீட்டு வாசலில் தேங்காய் பழங்களுடன் வரவேற்று அனுகிரகத்தை பெற்றனர். நாமும் இந்த வீடியோ வாயிலாக அனுகிரக விநாயகரின் அருளை பரிபூரணமாக பெறலாம்.